புதுவை ஏனாம் பிராந்தியத்தில் தந்தையை கொன்றவரை 3 ஆண்டுகள் காத்திருந்து பழி தீர்த்த மகனை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். புதுவை ஏனாம் பகுதியைச் சேர்ந்தவர் திப்ரி செட்டி நாராயணசாமி. இவரை நேற்றிரவு அங்குள்ள திரையரங்கம் அருகே மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் ஏனாம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய நாராயணசாமியை ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் சம்பவம் குறித்து ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் புதுவையின் ஏனாம் பிராந்தியத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்தவர் மேக வெங்கடேஸ்வரரா. அவரிடம் அதே ஊரை சேர்ந்த நாராயணசாமி மற்றும் அவரது உறவினர்கள் 3 பேர் 3 லட்சம் ரூபாய் சீட்டு கட்டியுள்ளனர். சீட்டு முடிந்தும் வெங்கடேசராவ் பணத்தை திருப்பி தராததால் ஆத்திரத்தில் அவரது வீட்டிற்கு சென்ற நாராயணசாமி கடந்த 2022ஆம் ஆண்டு கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் கைதாகி 280 நாள் புதுவை மத்திய சிறையில் இருந்த நாராயணசாமி அண்மையில்தான் சட்ட உதவி மையத்தின் மூலம் ஜாமீன் பெற்று ஏனாம் காவல் நிலையத்தில் காலை மாலை இருவேளையும் கையெழுத்திட வேண்டும். அவ்வாறு மாலையில் கையெழுத்து விட்டுவிட்டு வந்த பொழுது வெங்கடேசராவின் மகன் மொக்க ஆனந்த் நாராயணசாமியை கொலை செய்துள்ளார் என்பதும் தனது தந்தையை கொன்ற நாராயணசாமியை 3 ஆண்டுகளாக கொலை செய்ய வேண்டுமென வெறியுடன் வாகனத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு மொக்க ஆனந்த் தேடி வந்த நிலையில் நேற்று அவரை பார்த்தவுடன் கொலை செய்துவிட்டு தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அருகில் உள்ள ஆந்திரா பகுதிக்கு சென்று தலைமறைவாகியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். புதுவை அரசு ஆசிரியர்கள் கூட்டுறவு கடன் சங்க 20வது பொது பேரவை கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை வழங்கி வாழ்த்தினார். புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் 20வது பொது பேரவை கூட்டம் புதுவை லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டுறவு கடன் சங்க தலைவர் மோகன் ராவ் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க சங்க குழு உறுப்பினர் பொற்செழியன் அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய மற்றும் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற 14 அரசு ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். அதைத் தொடர்ந்து அரசு ஆணைப்படி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தொடர்ந்து பயின்று மருத்துவ பட்ட படிப்பிற்கு தேர்வாகியுள்ள 33 மாணவர்களுக்கும் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாட வாரியாக 100% மதிப்பெண் பெற்ற 46 சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகையாக 5,04,000 ரூபாய் பரிசு தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களுக்கு வழங்கினார். இதில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா, பள்ளி கல்வி இயக்க இணை இயக்குநர் சிவகாம்பி, கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த பொது பேரவை கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு பங்கு ஈவுத்தொகை 3.5 விழுக்காடு வழங்கவும், 2025-26ஆம் ஆண்டிற்கான உத்தேச வரவு செலவு திட்டம், அனுமதிக்கப்பட்ட பங்கு மூலதனத்தின் உச்சவரம்பை உயர்த்துதல், சங்க துணை விதிப்படி சங்கத்தின் இயக்குநர் குழு பதிவு காலத்தை திருத்தம் செய்ய பேரவையில் ஒப்புதல் பெறப்பட்டது. எதிர்கால திட்டமாக இறப்பு பொது சேம நலநிதி 10 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக 2026 முதல் உயர்த்தியும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பாரத் ஸ்டேட் வங்கியின் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் குறைந்தபட்சம் 15 லட்சம் காப்பீடு செய்யும் திட்டத்தினையும் சங்கத்தின் தலைவர் மனோகர ராவ் அறிவித்தார். இதில் திரளான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுமக்களின் பாதுகாப்பை முன்னிட்டு அணுக முடியாதவரை அணுகுவோம் என்ற நோக்கத்துடன் சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் 11 ஹார்ட் திட்டம் மூலம் காவல்துறைக்கு 200 முதலுதவி பெட்டிகள் வழங்கப்பட்டது. ஓரல் மற்றும் மேக்சிலோஃபிஷியல் சர்ஜரி நிபுணர் மருத்துவர்கள் இணைந்த 11 ஹார் எனும் சிறப்பு திட்டத்தை துவக்கியுள்ளனர். காவல்துறையினர் எந்தவிதமான விபத்துகள் அல்லது அவசர நிலை நேரங்களிலும் முதல் வரிசை வீரர்கள் அவர்களுக்கு முதலுதவி பெட்டிகள் வழங்கும் முயற்சியாக இது முடிவெடுத்துள்ளது. இந்த திட்டம் முழுமையாக டாக்டர் நீல் டொமினிக் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டதாகும். இதன் கருத்து வடிவமைப்பை டாக்டர் ஏ ராஜ், டாக்டர் ஜெயந்தி, டாக்டர் ரிச்சர்ட் அகிலன், டாக்டர் ஜோயல் மற்றும் டாக்டர் ரேச்சல் ஆகியோர் இணைந்து முன்வைத்துள்ளனர். அணுக முடியாதவரை அணுகுவோம் என்ற நோக்கத்துடன் சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் இந்த முயற்சி துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் துவக்க நிகழ்ச்சியாக முதற்கட்டமாக 200 முதல் உதவி பெட்டிகள் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. இந்த விழா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. மருத்துவர் குழு தெரிவித்ததாவது,
இது ஆரம்ப கட்டம் மட்டுமே. வருங்காலங்களில் முழு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் உள்ள காவல்துறையினருக்கும் இந்த முதலுதவி பெட்டிகளை வழங்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. 11th ஹார்ட் திட்டம் மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து சமூக நலனுக்காக எடுத்துள்ள அரிய முயற்சியாக திகழ்கிறது. அவசர நேரத்தில் உயிர் காக்கும் சக்தி மற்றும் சேவையின் பாலமாக இம்முயற்சி விளங்குகிறது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் மதன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் துவக்கி வைத்தார். புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் வர்த்தக பிரிவு மாநில இணை அமைப்பாளர் மதனின் பிறந்தநாள் விழா சிறப்பான முறையில் உருளைன்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மரமேடை அடிகள் சாலைகள் மேடை அமைத்து உருளைன்பேட்டை தொகுதியை சார்ந்த இல்லத்தரசிகளுக்கு புடவை குடை மற்றும் தெருவோர சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டிகள் சிறிய ரக பூக்கடைகள் வழங்கப்பட்டது. புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி வி பி ராமலிங்கம் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தீப்பாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், வன்னியர் வளர்ச்சி பேரியக்கத்தின் தலைவர் செந்தில் கவுண்டர், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ஜெயலட்சுமி, பழனி என்ற கனகராஜ், மாநில செயலாளர் தமிழ்மாறன், மாநில பொருளாளர் ராஜகணபதி, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால், பாஜக மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, பட்டியலணி மாநில தலைவர் காத்தவராயன், வர்த்தக பிரிவின் மாநில அமைப்பாளர் மொபைல் சரவணன், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உருளைன்பேட்டை தொகுதி தலைவர் ஓம் சக்தி ரமேஷ், பாரதிய ஜனதா கட்சியின் ஊடக பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகேஸ்வரன், மீனவர் பிரிவு மாநில அமைப்பாளர் மாரியப்பன், வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜ், முன்னாள் கவுன்சிலர் நகர மாவட்ட துணைத் தலைவி நாகம்மாள் என்ற பத்மாவதி, மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், செயலாளர் ஐயனார், பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள், இளைஞரணி முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கணபதி, மகளிரணி மாநில நிர்வாகிகள் மற்றும் மாநில இணை அமைப்பாளர்கள், தலைவர்கள் தமிழ்ச்செல்வன், பிரதீப் குமார், பாரதிய ஜனதா கட்சியின் OBC அணி நகர மாவட்ட தலைவர்கள், தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், வேணு மணவாளன், ஏழுமலை உட்பட பலர் நேரில் சந்தித்து சால்வை கொடுத்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக காலை அருள்மிகு ஸ்ரீ மரக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய மதனிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் உருளைன்பேட்டை பொறுப்பாளர் மூர்த்தி, இளைஞரணி முன்னாள் நிர்வாகிகள் வைத்தீஷ், அபிராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக மனநல தினம் மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சீனியர் SP கலைவாணன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் உலக மனநல தினம் மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை உலக மனநல விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் உதயசங்கர், மனநலத்துறை திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், மனநல மருத்துவர்கள் டாக்டர் மதன், டாக்டர் அரவிந்த், டாக்டர் வித்யா கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த பேரணியில் உலக மனநல முழக்கங்களுடன் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி, ஸ்டீபன், மனநல மருத்துவர்கள் மதன், அரவிந்தன், வித்யா மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா, பொன்னி, மனநல செவிலியர் பிரியதர்ஷினி ஆகியோர் ஒருங்கிணைத்தார். இதில் மதர் தெரேசா, AGP, இந்திரா அணி, மணக்குள விநாயகர், ஈஸ்கோஸ் மற்றும் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் உலக மனநல தின மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற கருத்தரங்கு நிகழ்ச்சியை மருத்துவ இயக்குநர் உதயசங்கர், காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம், மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி, ஸ்டீபன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன், பொன்மணி, ஸ்டீபன் மனநல திட்ட அதிகாரி வரவேற்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து பேச்சு போட்டி நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கதிர்காமம் மனநலத்துறை மருத்துவர் டாக்டர் மதன், மன அழுத்தம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தற்கொலை தடுப்பு முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என மாணவர்களிடையே கலந்துரையாடினார். அதைத் தொடர்ந்து டாக்டர் அரவிந்தன் மனநல மருத்துவர் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை எவ்வாறு கையாள்வது என்று விளக்கமாக எடுத்துக் கூறினார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக மனநல மருத்துவர் டாக்டர் வித்யா நன்றி உரை வழங்க
நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர்கள், மனநல செவிலியர்கள், மனநல ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டு சம்பந்தமான ராகுல் காந்தியின் கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் பொதுமக்களிடையே கையெழுத்து வாங்கும் நிகழ்வு நடைபெற்றது. வாக்கு திருட்டு சம்பந்தமாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ராகுல் காந்தி வைத்த 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் 5 கோடி கையெழுத்துக்களை பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து இயக்கத்தை துவக்கியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் அறிவுறுத்தலின்படி கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஏற்பாட்டில் கையெழுத்து பெறும் நிகழ்வு நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவர்கள் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து கையெழுத்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமான அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். வெளியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராம நுழைவு வாயிலிருந்து மந்தைவெளி திடல் வரை சிமெண்ட் கான்கிரீட் சாலையை புதுப்பித்தல் மற்றும் தேவையான இடங்களில் RCC வடிவ வாய்க்கால் புனரமைப்பு பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 67,33,000 ரூபாய்க்கான பூமி பூஜை விழாவும், அதைத் தொடர்ந்து சேதராப்பட்டு கிராமத்தில் பிரதான சாலை சந்திப்பில் தடுப்புடன் கூடிய நடைபாதை அமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 64,03,000 ரூபாய்க்கான பூமி பூஜை விழாவும் நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் பூஜை செய்து பணி துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கூடப்பாக்கம் சிகா பார்த்திபன், அன்பு, மணிமாறன், மைக்கேல், பாஸ்கரன், பிரகாஷ், அஜித்குமார், மணிபாலன், சேதராப்பட்டு புருஷோத்தமன், ஏழுமலை, தேவராசு, சீனு, தேவா உட்பட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியிலிருந்து வெளியனூர் பேராலயத்திற்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் சிற்றுண்டி வழங்கி வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரி வெளியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 47வது பரிகார பாத யாத்திரையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் பாஜக மாநில துணைத் தலைவரும் சமூக சேவகர் சரவணன் தலைமையில் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடைப்பயணத்தில் சென்றவர்கள் வாங்கி கொண்டு சென்றனர். இதில் பாஜக மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், சரவணன் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் தலைவர் சுப்பையாவின் நினைவு நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பில் உள்ள அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மக்கள் தலைவர் சுப்பையாவின் நினைவு தினம் இன்று புதுவை அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சிக்னலில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் மற்றும் திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, சம்பத், அதைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்த நாள் நிகழ்ச்சி NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுப்பிரமணி கவுண்டர், சிவக்கொழுந்து ஆகியோர் தலைமையில் சன்னியாசிக்குப்பம் இந்திரா நகர் பகுதியில் உள்ள பாலமுருகன் ஆலயத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா இவ்வாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் சம்பத், செல்வம், ரமேஷ், வாசுதேவன், சதீஷ், சந்தோஷ், ஆனந்த், கோகுல கிருஷ்ணன் உட்பட நிர்வாகிகள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
சந்திக்குப்பம் புனித குழந்தை இயேசுவின் தெரேசால் ஆலய ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி கொம்பாக்கம் அடுத்த தமிழக பகுதியான சந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித குழந்தை இயேசுவின் தெரேசால் ஆலய ஆண்டு பெருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆலய பங்கு தந்தை அருட்பிரகாசம் தலைமையில் நடைபெறும் விழாவில் திண்டிவனம் புனித வியாக்குல அன்னை ஆலயம் பங்கு தந்தை மைக்கேல் ஜான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலி செய்து ஆடம்பர தேர்பவனியை துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான கிறிஸ்தவ பங்கு மக்கள் கலந்து கொண்டு கர்த்தரை ஜெபம் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அலெக்சாண்டர் குபேர் துறை ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி தலைவர் பிரான்சிஸ், செயலாளர் ஆரோக்கியசாமி, பொருளாளர் ஜான் மற்றும் நிர்வாகிகள் குமார், பாக்கியதாஸ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைந்து 21ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலம் சார்ந்த பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. மத்தியில் ஆளும் பாஜக அரசாங்கம் அதை செயல்படுத்தாமல் பலவீனப்படுத்துவதாக வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். பல்வேறு மாநிலங்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 11 ஆணையர்கள் நியமிக்கப்பட்டார்கள். தற்பொழுது 2 பேர் மட்டுமே உள்ளனர். 9 இடங்கள் காலியாக உள்ளது. இதனால் தகவல் பெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பல தகவல்களை கொடுக்காமல் மறைப்பதற்காகவே ஆணையர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அமைப்பினை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வைத்திலிங்கம், நேர்மையான, நியாயமான, வெளிப்படையான அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் தற்பொழுது பாஜக அரசாங்கம் தகவல் வருவதையே மறுத்து வருகிறது என்றார். பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஒரு போடப்பட்ட வாழ்க்கை திரும்ப பெற வேண்டும் எனவும், குற்றம் சாட்டப்பட்ட கல்லூரி பேராசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார். ஆனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் நடைபெற்ற புதுச்சேரி முதல் ஐநா வரை நுண்ணறிவு புரட்சியின் உலகளாவிய திருவிழாவில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அர்புட்டான் பவுண்டேஷன் சார்பில் இந்திரா விளையாட்டு அரங்கில் அர்புட்டான் கேம்ஸ் 2025 விழா நடைபெற்றது. இந்த மாபெரும் விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் இயற்கையையும் மனிதர்களையும் செயற்கை நுண்ணறிவையும் எவ்வாறு ஒரு கூட்டு நுண்ணறிவு அமைப்பில் சமநிலைத்துவத்தில் இயக்குவது என்பதை வலியுறுத்தும் ஒரு புதிய தத்துவமாகவும் அமைந்திருந்தது. அர்புட்டான் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜ்குமார் வீரமணி மற்றும் இணை நிறுவனர் பவித்ரா வீரமணி, இவர்களது தந்தையான 3 படைப்பிரிவின் முன்னாள் வீரர் வீரமணி தேசபக்தி, ஒழுக்கம் மற்றும் மனிதநேயம் குறித்து பேசினார். சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், விருதுகள் வழங்கி கௌரவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், தேசிய மன்ற தலைவர் ரீகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் முழு ஒத்துழைப்புடன் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மோகன், கௌரவ தலைவர் வீரமணி, பொதுச் செயலாளர் செல்வமணி, ஆலோசனை குழு தலைவர் ரமேஷ், பொதுநல தொடர்பு அதிகாரி ராமமூர்த்தி உள்ளிட்ட மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் பெண்கள் தொழில் முனைவோருக்கான தையல் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் பெண்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் விதமாக இலவச பயிற்சி முகாம் பென்னி ஃபேஷன் அகாடமி சார்பில் 3 மாத இலவச தொழில் முனைவோர் பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் துவக்க விழா நேற்று புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதிகள் அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை பின்புறம் உள்ள பென்னி ஃபேஷன் அகாடமி அலுவலகத்தில் நேற்று துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அகாடமியின் உரிமையாளர் பென்னி வரவேற்புரை வழங்கினார். பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் லோகேஷ் தலைமை தாங்கி முகாமினை துவக்கி வைத்தார். இம்முகாமில் தையல் பயிற்சி, ஆரி ஒர்க், ப்ரூஃப் ஒர்க், பெண்கள் அழகு நிலையம், ஃபேஷன் டிசைனிங், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் உள்ளிட்ட பல பயிற்சிகளை 3 மாத காலத்திற்கான இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பெண்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தையல் பயிற்சியினை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது.
புதுவையில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டமுடன் காணப்பட்டு வந்த நிலையில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்த நிலையில் மாலையில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் திடீரென இடி மின்னலுடன் நேற்றிரவு கனமழை பெய்தது. நகர பகுதிகளான உப்பளம், முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, கடற்கரை சாலை, புதிய பேருந்து நிலையம், விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அதிக மழை பெய்தது. இரவு முழுவதும் விட்டு பெய்த கனமழையால் சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். தாழ்வான பகுதிகளில் உள்ள கடைகள், வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. கடந்த 3 தினங்களாக நகரப்பகுதியின் கொடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் கிராமப்புறங்களில் ஆங்காங்கே தொடர்ந்து அதிக மழை பெய்து வருவதால் புதுச்சேரி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரி அசோக் கராத்தே அசோசியேஷன் சார்பில் 3வது முறையாக மாநில அளவிலான கராத்தே போட்டி புதுச்சேரி உள்விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் சார்பில் லாஸ்பேட்டையில் உள்ள பல்நோக்கு உடற்பயிற்சி மண்டபத்தில் 3வது முறையாக மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக செந்தில் கவுண்டர், சமூக சேவகர் அர்ஜுன், அறக்கட்டளையின் நிறுவனர் நிகழ்ச்சிகளை குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன், உதவி ஆய்வாளர் குமார், ஆதி திராவிட விளையாட்டு சங்கத்தின் தலைவர் அருள், டிஎம்எஸ் சர்வீஸ் தொழிலதிபர் புகழேந்தி மற்றும் குற்றவியல் பிரிவு காவலர் அருண், தொழிலதிபர் லதா, ஆதியா மெடிக்கல்ஸ் நிறுவன தலைவர் ராதிகா, சூரியநாத், இஷிதா பவுண்டேஷன் நிறுவன தலைவர் லெனின், சமூக சேவகர் காலாப்பட்டு தொகுதி சக்கரவர்த்தி இளங்கோ, அப்துல் கலாம் நல சங்கத்தின் கூட்டமைப்பின் தலைவர் சமூக சேவகர் பிரியா, இதில் அமுதா மற்றும் அசோக் கராத்தே சங்கத்தின் கௌரவ தலைவர் அசோக், சென்னை கராத்தே சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன், மூத்த பயிற்சியாளர் ஹரி உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசுகள் வழங்கினர். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு சார்பில் ரிக்ஷா வண்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு சார்பில் ரிக்ஷா வண்டி பேரணி நடைபெற்றது. நிகழ்வில் புதுவையில் உள்ள சமூக அமைப்புகள், குழந்தைகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் முக்கிய நோக்கமாக குரல் கொடுப்போம், பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்போம், காத்திடுவோம், பெண் குழந்தைகளை காத்திடுவோம் என்ற விழிப்புணர்வு பேரணியை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி பொம்மை உடை அணிந்து நிகழ்வினை துவக்கி வைத்தார். நிகழ்வில் தனலட்சுமி, துரை, ஆறுமுகம், ஐயா அறக்கட்டளை பாஸ்கர், ஆரு, பிரேமா, பரமசிவம், தேவி, பிரேமா என பல்வேறு சமூக பணியாளர்கள் இணைந்து பேரணியில் பங்கு பெற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பேரணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் ஆரம்பித்தார். அண்ணா சாலை கம்பன் கலையரங்கம் அருகில் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு எலிசபெத் ராணி செய்திருந்தார். வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலம் 47வது ஆண்டு பரிகார பாத யாத்திரையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் குளிர்பானம், குடிநீர், பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்திற்கான 47வது ஆண்டு பரிகார பாத யாத்திரை சென்ற பக்தர்களை வரவேற்கும் விதமாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெயாநகர் எதிர்ப்புறம் உள்ள மெயின் ரோட்டில் ரெடியார்பாளையம் பகுதியில் சமூக சேவகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அறிவுறுத்தலின்படி தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி தலைமையில் பாத யாத்திரையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு குடிநீர், குளிர்பானம், பிஸ்கட் பாக்கெட்டுகள், மெழுகுவர்த்தி, கேக் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இருந்து வில்லியனூர் பேராலயத்திற்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி உழவர்கரை தொகுதி பல்வேறு இடங்களில் சிற்றுண்டி வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலம் 47வது பரிகார பாத யாத்திரையினை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி, உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகர் பேருந்து நிறுத்தம், உழவர்கரை மூலக்குளம் சர்ச் எதிரில் மூலக்குளம் ரொனால்ட் ஷோரூம் அருகில் அரும்பார்த்தபுரம் பேருந்து நிறுத்தம் ஆகிய பகுதிகளில் பாத யாத்திரை செல்லும் 2000 பக்தர்களுக்கு பிஸ்கட், மோர், குளிர்பானம், தண்ணீர் பாட்டில்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். பாத யாத்திரை முடிந்து வீடு திரும்பும் பக்தர்களுக்கு இலவச பேருந்து வசதியையும் டாக்டர் நாராயணசாமி ஏற்பாடு செய்து கொடுத்தார். நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை சலவையாளர்கள் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதியில் சலவையாளர்கள் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சங்க உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் சேமிப்பு நிதியிலிருந்து குடும்பத்திற்கு தலா 5000 ரூபாயும் 600 ரூபாய் மதிப்பிலான தீபாவளி பண்டிகை மளிகை தொகுப்பினையும் சங்க நிர்வாகிகள் இன்று வழங்கினர். விழாவில் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் பாபு என்ற பழனி, பொருளாளர் கதிரவன், அவைத்தலைவர் பெருமாள், கௌரவ தலைவர் சண்முகம், துணைத் தலைவர்கள் மாசிலாமணி, இளங்கோ என்ற ஏழுமலை, இணை செயலாளர்கள் சரவணன், சுப்பிரமணி, இணை பொருளாளர் பாபு, கந்தசாமி, சங்க ஆலோசகர் ராஜேந்திரன், முருகேசன், நடராஜன், செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணி, சின்னையன், ஐயப்பன், ராஜா, தயாளன், எழிலரசன், ரத்னகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலய பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியில் புரட்டாசி 4ஆம் சனிக்கிழமை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். வைணவ பக்தர்களின் முக்கிய மாதமாக கருதப்படும் புரட்டாசி மாதத்தில் விரதம் மேற்கொண்டு இம்மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாள் சன்னதியில் திருமஞ்சனம், சிறப்பு பூஜைகள் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்று வருகிறது. அதை முன்னிட்டு அரியங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் சன்னதிகள் பெருமாளுக்கு திருமஞ்சனமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதை துவக்கி வைத்தார். சிறப்பு வழிபாடு பூஜையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை அடங்கிய தாம்பூலம் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிழக்கு வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், கோவில் நிர்வாக அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி, அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் கணேசன், தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு செயலாளர் பாலு, எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன், வார்டு துணை செயலாளர் அன்பு மற்றும் கழக நிர்வாகி காத்தவராயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.